Hello friends, welcome to our channel Mr.Jabastin. நம்ம சேனலில் ரெகுலராக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓரியன்டாக நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பார்த்தவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு உங்கள் கெரியர் எப்படி டெவலப் பண்ணலாம். ஸோ கெரியர் அப்படின்ற நான் எதை மீன் பண்ணுறேன்னா, பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, ஜாப் ரிலேட்டடாக, அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப்ஸ் இருக்கும். எஸ்சி எக்ஸிக்யூட்டிவ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், சோஷியல் மீடியா மேனேஜர், இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் லெவல் ஆரம்பித்து அடுத்தடுத்த பொசிஷன் போயிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரீமில் நீங்கள் கெரியர் ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்கள் கெரியர் க்ரோத் எப்படி இருக்கணும், ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எதை நோக்கி ஆரம்பிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான வீடியோ, பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறீங்க, அவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் இருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதிக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப பூமாக வளர்ந்துட்டு வருது. அதுவும் நான் எப்போ ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா, நான் 2016 எஸ்ஆர்எம்மில் எம்பிஏ ஜாயின் பண்ணுறேன், 18 பாஸ்ட் அவுட். நாங்கள் படிக்கும்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு எலக்டிவ் பேப்பராக இருந்துச்சு. அதாவது எலக்டிவ் பேப்பர்னால் உங்களுக்குமே தெரியும், ஃபைனல் இயரில் நம்மளா ஒரு சில பேப்பரை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு பேப்பர் எலக்டிவ்ல கூட கிடையாது. ஸோ அப்போ தான் ஆரம்பிக்குது. இன்றைக்கி பிபிஏல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டிகிரி லெவல் கோர்ஸாக லான்ச் பண்ணிருக்காங்க எஸ்ஆர்எம்மில். இப்போ நான் ரீசெண்டாக என்னோட தமிழ் காமர்ஸ்க்காக ஒரு vlog மாதிரி போக ஆரம்பித்தேன், நான் பார்த்தேன். எம்பிஏல கூட எம்பிஏ இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு கம்ப்ளீட்டாக ஒரு டிகிரி லெவல் கோர்ஸாகவே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு ஸ்ட்ரீமாக வளர்ந்துட்டு இருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அடுத்த ஒரு 5 வருஷம் கழிச்சுன்னா பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு ரோலுக்கு அதிகபட்சமான ஒரு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் பிரச்சனை என்னென்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேர் தப்பாக கற்றுக்குறாங்க. ஸோ ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் இன்றைக்கி தேதிக்கு பார்த்தீங்கன்னா வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்னோட பிஸ்னஸ்க்கும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட கிளைண்ட்ஸுக்கும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அந்த சேனல்லே வந்து லைவாக ஒரு சில விஷயங்கள்லாம் கிடைக்கும், கிளைண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கேன், அந்த மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி தேதி நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்டானு கேட்டிங்கன்னா, சத்தியமாக நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்லாம் இல்லை. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான். அதில் எனக்கு எதுவும் மாற்று கருத்துலன்னு சொல்லுவேன். ஸோ இதில் நான் ஏன் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, நிறைய பேர் இப்போ 2 months பிஃபோர் என்கிட்ட ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு வந்து கால் பண்ணாங்க. என்னென்னா, சார் அது மாதிரி நான் உங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தேன், உங்கள் சேனல் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு என்ன டவுட்னா வந்து, உங்கள் கோர்ஸ் முடிச்சோனையும் நான் வந்து ரியல் டைம் ப்ராஜெக்ட்டில் உட்காரலாமா, சர்டிஃபிகேட் கொடுப்பீங்களா, ப்ளஸ் நான் வந்து இந்த மாதிரி ரோலுக்கு அப்ளை பண்ணலாம், எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க, இந்த மாதிரி அவங்களோட அதிகபட்ச எதிர்பார்ப்பு என்னன்னா ஒரு வேலை சம்பளம். ஓகேவா? ஸோ இதுதான் அவங்களோட எதிர்பார்ப்பு. இந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்னா ஒரு ஃபார்முலா வேணும்னு கேட்குறாங்க. ஓகேவா? இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் 2017 செகண்ட் செமஸ்டர் முடிஞ்சோடனே ஒரு இன்டர்ன்ஷிப் லீவ் கொடுப்பாங்க. அதாவது செமஸ்டர் லீவை நீங்கள் இன்டர்ன்ஷிப் லீவாக யூஸ் பண்ணிக்கணும், ஏதாவது கம்பெனியில் போய் இன்டர்ன்ஷிப் பண்ணுன்ட்டு. நிறைய பேர் இன்டர்ன்ஷிப் போவாங்க, ஒரு சில பேர் வந்து இன்ஸ்டியூட்டில் போய் படிப்பாங்க. அப்போ நான் வந்து ஒரு டி நகரில் வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற ஒரு கோர்ஸ் படிக்கலான்ட்டு போகிறேன். அங்கே போய் பார்த்தா அப்போ தான் வந்து வளர்ந்து வர டைமில் கிட்டத்தட்ட 7500 சம்திங் நான் பே பண்ணேன் ஒரு வார கோர்ஸுக்கு. அந்த 7500 வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கம்ப்ளீட்டாக சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லி போனேன். அங்கே என்ன உட்கார வச்சு இவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே சொன்னாங்க. எங்களோட சிலபஸ் பார்த்தா அட்வான்ஸ்டாக இருக்கும், நாங்கள் வந்து ஒரு ரியல் டைம் பர்சன்ஸ் தான் ஹையர் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லுவோம், ரியல் டைம் ப்ராஜெக்ட்டில் உங்களுக்கு உட்கார வைப்போம், இவ்வளோ கெரியர் கைடன்ஸ் கொடுப்போம், கம்பெனியில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கான நாங்கள் அசிஸ்டன்ஸ் கொடுப்போம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான அந்த கீவேர்ட்ஸ்லாம் என்னென்னு இன்றைக்கி சொன்னாங்களோ அதை அப்படியே வார்த்தை மாறாமல் இந்த பொண்ணு ஏன் கேட்குறாங்க. ஸோ அப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்போ இன்னமும் அப்படியே தான் போயிட்டுருக்கு. ஏன் சொல்கிறேன், நான் அந்த இன்ஸ்டியூட்டில் படித்தனால நான் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிட்டேனான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நான் வந்து ஒரு கம்பெனி எனக்கு வேலை கிடச்சினான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. ஸோ அப்போ அந்த படித்தது வேஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. என்ன சார், ஏதாவது ஒன்றாவது கரெக்டாக இருக்கும் இல்லையா? அந்த கம்பெனியில் படித்தனால எனக்கு சில யூசஸ் இருந்துச்சு. ஓகேவா? இன்ஸ்டியூட்டில் படித்தனால. ஓகேவா? கம்பெனின்னு மாற்றி சொல்லிட்டேன். ஏன்னா 0ல் இருந்த எனக்கு ஒரு 1% ஆஃப் த நாலேஜாவது அதில் கிடச்சிருக்கு. ஓகேவா? அதுக்கடுத்து நான் வந்து நிறையா ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். நான் தமிழ் காமர்ஸோ Mr.Jabastin சொல்ல, நான் காலேஜ் படிக்கும்போது வேறு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தேன். பிளாக் எழுத ஸ்டார்ட் பண்ணேன், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கடுத்து அமேசானில் செல் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கடுத்து அமேசான் பிபிசியில் கேம்பெயின் ஒன்று இருக்குது, அமேசான்லேயே வந்து பெய்ட் கேம்பெயின்ஸ் இருக்குது, அது ரன் பண்ண ஆரம்பித்தேன். அதில் கிடச்ச நாலேஜ் வச்சு கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ண ஆரம்பித்தேன். அடுத்து சோஷியல் மீடியா, எஸ்சிஓ, இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா விதை வந்து அந்த ஒரு இன்ஸ்டியூட்டில் போட்டது தான். நான் போயிட்டு ஒரு இன்டென்ஷன்லாம் நான் வந்து ஒரு விஷயம் கற்றுக்கணும் உள்ளே போனேன். 0ல் இருந்த என்ன அடுத்த லெவல் கூட்டு போனாங்க. அதுக்கடுத்து நான் ஒன்று நானே போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது வந்து என்ன சொல்ல வரேன்னா, நான் அங்கே போயிட்டு அந்த ஒரு இன்ஸ்டியூட்டில் போயிட்டு எனக்கு இந்த மாதிரி ரியல் டைம் ப்ராஜெக்ட்டில் உட்கார வைப்பீங்களா, எனக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பீங்களா, உங்கள் சர்டிஃபிகேட் வச்சு வேலை கிடைக்குமா, வேலை கிடைச்சா வந்து ஒரு 20,000 சம்பளம் கிடைக்குமா, இந்த மாதிரி நான் கேள்வி கேட்கவே கிடையாது. ஓகேவா? நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு கெரியரை நீங்கள் டெவலப் பண்ணணும்னா எங்கெல்லாம் நாலேஜ் கிடைக்கும் அப்படின்றதான் எதிர்பார்க்கணுமே தவிர, இந்த எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், எவ்வளோ எனக்கு வேல்யூ கிடைக்கும், அந்த மாதிரி கேட்கவே கூடாது.
ஓகேவா? ஸோ அது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் இல்லை, எதுக்குமே பொருந்தாது. இப்போ நான் வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் பர்சனலாக படிச்சுட்டு இருக்கேன்னா எனக்கு ஆல்ரெடி ஒரு 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 பேசிக்ஸ் தெரியும். இப்போ நான் வந்து அடுத்த ஒரு ஒர்க் ஷாப்போ இல்லை ஒரு கோர்ஸோ இல்லை ஒரு டிகிரியில் ஒரு காலேஜில் போய் கூட நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட எனக்கு அதில் எக்ஸ்ட்ரா இன்னும் நாலேஜுக்கு இன்புட் கிடைக்கும், இன்னும் அப்டேட் பண்ண முடியுமா அப்படி தான் பார்ப்பேனே தவிர அது ஒரு சர்வநோக நிவாரணியாக பார்க்க மாட்டேன். நம்ம மக்கள்கிட்ட இருக்க பிரச்சனை என்னென்னா, இந்த ஒரு கோர்ஸ் படித்தா போதுமா, சர்வநோக நிவாரணியா, எல்லாமே கற்றுக்கலாமா, பேசிக்ஸ் டு எக்ஸ்பர்ட் லெவல், அந்த மாதிரி இதில் போய் திருப்பி கேட்கறதுனால அவங்களும் அந்த நாலேஜ் தரணும்னு ஆசைப்படுறாங்க கூட அதே ஸ்ட்ரீம் ஆஃப் இதில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அவங்க ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு சொல்ல மாட்டேன், உங்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுறமா அந்த பேரை மட்டும் மாற்றிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே எக்ஸ்பர்ட்டுன்னு யாருமே கிடையாது, நீங்களும் என்றைக்குமே எக்ஸ்பர்ட் ஆக முடியாது. இப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் வந்து அந்த இன்ஸ்டியூட்டில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பர்சனலாக நானே எனக்கு பர்சனல் இன்கம்காக யூடியூப், பிளாக், அப்டேட் மார்க்கெட்டிங் ஆரம்பித்து அமேசானில் செல் பண்ண ஆரம்பித்து அமேசானில் கேம்பெயின் ரன் பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறமா இன்றைக்கி இவ்வளோ தூரம் ரன் பண்ணிட்டுருக்கேன். இப்போ என்னோட கிளைண்ட்டு பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, ஓனாக வெப்சைட் ரன் பண்ணி அதுக்கு டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணுறவங்களும் என்கிட்ட ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. சில டாக்டர்ஸும் என்கிட்ட ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, அவங்களோட கிளினிக்ஸ்க்கு வந்து பேஷண்ட் தேவை அப்படின்றவங்களும் ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. ஸோ என்னால் இன்றைக்கி ஒரே நேரத்தில் இவங்க 3 பேரையும் நான் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும், அந்தளவுக்கு எனக்கு நாலேஜ் இருக்குது. ஓகேவா? பட் ஆனால் இது எல்லாமே நான் இந்த ரியல் டைமாக ட்ராவல் பண்ணனால மட்டும்தான் வந்துச்சு. ஓகேவா? இப்போ கூட நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இன்னமும் டெய்லி பேசிஸில் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரிலாம் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாமா, இதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இந்த கிளைண்ட்டுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் கேம்பெயின் ரன் பண்ணி பார்க்கலாமா, இல்லை ஷாப்பிங் ஆட்லேயே வேறு மாதிரி மாற்றி பார்க்கலாமா, ஸோ இந்த கூகுள் ரிவ்யூஸ் நம்ம பே பண்ணியாவது வாங்கி பார்த்துலாமா, இந்த மாதிரி ஒன்றுத்தையும் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் இந்த லெவலில் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். ஸோ நான் ஸ்டார்டிங்கே வந்து எனக்கு சம்பளம் கிடைக்குமா, வருமானம் வருமா அப்படின்னு பார்த்ததுனா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டேன். ஸோ நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிங்க, டேட்டா அனலிட்டிக்ஸ் படிங்க, எம்பிபிஎஸ் கூட படிங்க. ஈவன் எம்பிபிஎஸ் கூட பாருங்களேன், ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து இங்கே படித்தால் எக்ஸ்பர்ட் டாக்டர் ஆகலாம்னு சொல்லி விளம்பரம் பண்ணாங்களா, பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு டாக்டர் எப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாவோ எல்லாமே மாறுறாங்கன்னா அவங்க வந்து ஒரு 5 வருஷம் ஃபீல்டே இருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்தால் மட்டும் தான் மாற முடியும். ஸோ உங்களோட கெரியர், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எஸ்இஓ அனலிஸ்ட்டாக மாறணும்னு ஆசைப்படுறீங்கன்னா எஸ்இஓவில் நான் இந்த ஒரு கோர்ஸ் படிக்கிறனாலையோ இல்லை இந்த இன்ஸ்டியூட்டில் சேர்றனாலையோ இல்லை இந்த டிகிரி பண்ணனாலையோ எனக்கு என்ன நாலேஜ் இருக்குது, எனக்கு ஆல்ரெடி ஒரு நாலேஜ் இருக்குது, இது அடுத்த கடத்துக்கு கொண்டு போகுமா, இல்லை தெரியாத விஷயம் ஏதாவது 1%, அதாவது எப்போவுமே 0லேருந்து 1% ட்ராவல் பண்ணுறவங்க கூட ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா ஏதோ ஒன்று பண்ணுறாங்க இல்லையா? பட் ஆனால் நம்ம மக்கள் என்ன 0 to 100 போகணும், அதுவும் வித்தின் இந்த ஸ்பேன் ஆஃப் டைமில் நான் எல்லாமே முடிக்கணும், எனக்கு இந்த ஒரே ஒரு இதில் எல்லாமே முடிச்சிடணும்னு பார்ப்பீங்க. இதை வந்து ரொம்ப தவறான விஷயம். தயவுசெய்து உங்களோட கெரியரை மூவ் பண்ண நினைக்கிறவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற ஒரு விஷயத்தை முதல்ல நாலேஜ் கெயின் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு விஷயம். செகண்டு, அது ரியல் டைமாக உங்களுக்கோ இல்லை உங்கள் கிளைண்ட்டுக்கோ அப்ளை பண்ணி ஒரு ரிசல்ட் எடுக்க பாருங்கள். அந்த ரிசல்ட் எடுத்ததுக்கு அப்புறமா வேறு ஸ்ட்ரீம் ஆஃப் பிஸ்னஸில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். லைக் இப்போ நீங்கள் இ-காமர்ஸ் கிளைண்ட்டுக்கு ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறீங்கன்னா அடுத்து சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். அதில் என்ன ரிசல்ட் கிடைக்குது, அதில் நம்ம வேறு என்ன மாற்றங்கள் பண்ணலாம், இது எல்லாமே எழுதுங்க. ஓகேவா? ஸோ எழுத தான் பழகும். ஒரு ஃப்ளோ சார்ட் போடுங்க. இதை நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து சோஷியல் மீடியா கேம்பெயின் ரன் பண்ணலாம், ஆடியன்ஸை ரெக்கார்ட் பண்ணலாம், அடுத்து கூகுளில் டிஸ்பிளே ரன் பண்ணி இதை ரீடார்கெட் பண்ணலாம், கூகுள் மூலிமா ஆட் டு கார்ட் கொடுத்தவங்கள திருப்பி நம்ம சோஷியல் மீடியாவில் ரீடார்கெட் பண்ணலாம். இந்த மாதிரி 360 லெவலில் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் எப்போ உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் உங்களோட க்ரோத்தை அச்சீவ் பண்ண முடியும்னா ரியல் டைமாக நீங்கள் பண்ணி பார்க்கும்போது தான். ஸோ அது இட் டேக்ஸ் டைம்ஸ். ஓகேவா? நாலேஜ் கெயின் பண்ணணும், ரியல் டைமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும், ரிசல்ட் எடுக்கணும். இந்த 3 இதை தொடர்ந்து பண்ணணும். அட்லீஸ்ட் 2 to 3 இயர்ஸ் வரைக்கும் பண்ணணும். அதனால் 100% சொல்யூஷன் எங்கேயுமே கிடைக்காது. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் தேடுங்க, முயற்சி பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய கெரியர் டெவலப்மெண்ட் சம்மந்தமான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வரப்போகுது. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.